Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு பசுமை கடன் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பசுமை கடன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அக்டோபர் 2023 தான் இந்த ஒரு திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான திட்டமாக இருக்குது. ஸோ கிரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நான் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருக்கேன், இண்டஸ்ட்ரியாக இருக்கேன், இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு கொடுக்குறேன். காசு கொடுத்து என்ன பண்ணுறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டை மரங்களை நடுறாங்க, மரங்களை நட சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மரங்களை அவங்க நடுறாங்க. மரங்களை அவங்க நட்டதுக்கு அப்புறமா எனக்கு அந்த மரங்கள்லேருந்து க்ரீன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இந்த க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத எலாபரேட்டாக பார்க்குறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வேஸ்டான லேண்டெல்லாம் இருக்கு எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ வேஸ்டான லேண்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கீம் வந்து வாலண்டரி பேசிஸில் தான். ஸோ பிரைவேட் ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரீஸ் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த வேஸ்டான லேண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த லேண்டில் மரங்களை நடுறதுக்கு ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களுக்கும் நிதி அளிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் இருக்கணும், இல்லை இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்னு சொல்லக்கூடிய NTPL, பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்கெல்லாம் கூட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து மரங்களை நடுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி இங்கே இருக்கக்கூடிய வேஸ்டான லேண்டில் மரங்களை நட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மரங்களை நடக்கூடிய பணியை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அப்படிங்கிறவங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறவங்க அந்த மரங்களை வந்து நட்டு வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த திட்டமாக இருக்குது. பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து காசு வாங்கி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்டான லேண்டில் மரங்களை நட போறோம். ஓகேவா? இதுதான் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்கீம். ஸோ இதெல்லாம் யார் மானிட்டர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே ஒரு அட்டானமஸ் பாடி இருக்கு. அவங்கள தான் என்ன சொல்றோம், ICFRE அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த ICFRE அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஆன் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு. இந்தியன் கவுன்சில் ஆன் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இது வரைக்கும் பிரைவேட் கிட்ட இருந்து காசு வாங்கி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கோம், ஐடென்டிஃபை பண்ண லேண்டில் மரங்களை நம்ம வனத்துறையை வச்சு மரங்களை நட்டு வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த அமைப்பு உள்ள வராங்க, ICFRE அப்படிங்கிற அமைப்பு வராங்க. ஸோ ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, இந்த மரங்கள் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு மரங்கள் வந்திருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஃபண்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து கிரீன் கிரெடிட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கிரீன் கிரெடிட் அப்படிங்கிறத வாங்கி அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் வேற இடத்துல ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த திட்டம். பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஃபண்டிங் கொடுப்பாங்க, அந்த ஃபண்டிங்கை வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஆல்ரெடி வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்க அந்த நிலங்களில் மரங்களை நடுவாங்க. மரங்களை நட்டு அதுக்கு மரங்களை நட்டு வச்சிருவாங்க. அதிலிருந்து கிரீன் கிரெடிட்ஸ் அப்படிங்கறத யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரீன் கிரெடிட்ஸை வேற ஒரு விஷயத்துக்காக ட்ரேட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தில் மொத்தம் 2 பிரச்சனைகளும் இருக்கு. அது இல்லாமல் ஒரு பிரச்சனையை அட்ரஸும் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபாரஸ்ட் ஆக்டுக்கு கீழே ஒரு ரெகுலேஷன் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்குறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 10 ஏக்கரில் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறேன் அப்படின்னா 10 ஏக்கரில் இருக்கக்கூடிய காடுகளை அழிச்சிட்டு தான் நான் ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கியிருப்பேன். அப்போ நான் அரசாங்கத்துக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆக்டு கீழே என்ன பண்ணி தரணும்னா நான் 10 ஏக்கரில் வேறொரு இடத்துல அந்த காடுகளை உருவாக்கி தரணும். ஓகேங்களா? ஸோ இந்த காடுகளை உருவாக்குறதுனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா நான் ஒரு 10 ஏக்கர் காடுகளை அழிச்சிட்டு இன்னொரு இடத்துல அந்த 10 ஏக்கர் காடுகளை நான் உருவாக்கி தர போறேன். ஓகேவா? ஸோ மோரார்லெஸ் எனக்கு எந்த ஒரு லாபமும் இந்த ஒரு விஷயத்துல இருக்காது. ஓகேவா? ஆனா இப்போ என்ன ஆகுது, நம்ம கிரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்க போறேன். நான் ஒரு 10 ஏக்கர் காடுகளை அழிச்சிட்டு என்ன பண்றேன், ஒரு புதுசா என்னோட இண்டஸ்ட்ரியை உருவாக்கிட்டு கிரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் கீழே என்ன பண்றேன், நான் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்க மரங்கள் நட்டு வச்சிருங்க அப்படிங்கிற சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அவங்களும் ஒரு 10
10 ஏக்கருக்கு மரங்கள் நட்டு வச்சுறாங்க. அந்த 10 ஏக்கருக்கு உண்டான மரங்களுக்கு அமௌண்ட்டை நான் கொடுப்பேன், மரங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் நட்டு வச்சுருவாங்க. அந்த மரங்கள்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், மறுபடியும் கிரீன் கிரெடிட் அப்படிங்கிறதும் எனக்கு கிடைக்கும். அப்போ ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழே பார்த்தோம்னா 10 ஏக்கரை அழிச்சோம்னா 10 ஏக்கருக்கு மரங்களை நட்டு வைப்போம், ஆனால் எந்த ஒரு லாபமும் இருக்காது. ஆனால் கிரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் கீழே 10 ஏக்கரை நான் அழிச்சேன்னா கிரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் கீழே அரசாங்கத்துக்கிட்ட காசு கொடுத்து மரங்களை நட சொல்லுவேன். அந்த மரங்களை நட்டு வச்ச மரங்கள்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு கிரீன் கிரெடிட் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த கிரீன் கிரெடிட்டை வச்சு நம்ம அதை வேறு விதத்தில் நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்கு இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லா இடங்கள்லையும் மரங்களை வந்து நட்டு வச்சிட முடியாது. இப்போது ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரியான ரீஜனில் மரங்களை நட்டு வைக்கலாம். இதே நம்ம கடலோர பகுதிகளில் மரங்களை நட்டு வைக்க முடியாது. அங்கே அதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும். அப்போ இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு பிரச்சனை வந்துச்சு. மரங்களை மட்டுமே நட்டு வைக்க முடியாது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான கல்டிவேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அப்போ அதுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த ஒரு குரல் எழுப்பிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது மரங்களை நட்டு வைக்கிறது கிடையாது, அந்த எக்கோசிஸ்டம் வேஸ்டாக இருக்கக்கூடிய லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்டோட எக்கோசிஸ்டத்தை ரீஸ்டோர் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் மரங்களை நடுறதோ இல்லை அந்த எக்கோசிஸ்டம் எப்படி ரீஸ்டோர் பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனால் அந்த எக்கோசிஸ்டத்தை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பிளான் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்க இல்லையா, மரங்களை நட்டு வைக்கிறது கிடையாது, எக்கோசிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு பின்னணியில் தான் நம்ம இவ்வளவு விஷயங்களையும் பார்க்குறோம். கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்னா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த திட்டம் அப்படிங்கிறது. அதில் 2 பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒன்று அந்த முரண்பாடு அப்படின்னு சொல்றது, இன்னொன்று அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லா இடத்துலையும் மரங்களை நட முடியாது, ஒரு சில இடங்களுக்கு அதுக்கு அந்த இடத்துக்கு தேவையான கல்டிவேஷன் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ 2 பிரச்சனைகள் இருந்துச்சு. அதில் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணனால தான் நம்ம இந்த இடத்துல இதை ஒரு செய்தியாக வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக செயல்படுத்த ஆரம்பிக்கலை. அக்டோபர் 2023 வந்திருக்கு. இன்னமும் இம்ப்ளிமெண்டேஷன், ஆன் கிரவுண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தோம்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்துச்சு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.